லண்டன்ல எனக்கு கொலை மிரட்டல் விடுத்த அண்ணா திடீரென்று கால் பண்ணி என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறார். என்ன அவர் வந்து அண்டைக்கு கதைச்சதுக்கும் இப்ப கோல் எடுத்து கதைச்சதுக்கும் வந்து அது ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு வந்து அப்படி கொலை மிரட்டல் என்ன விடுக்கிறது தப்பு. அடுத்து வந்து இலங்கை வந்து என்னுடைய நாடு என்ன அவர் வந்து எனக்கு கொலை மிரட்டல் விடுத்து வந்து தவறுண்டு அவருக்கு விளங்கிட்டுன்னு. ஓகே மகளே, என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இங்கே எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா மகளே தண்ணி பிரச்சனை. ஏன்னா குளிக்கிறதுக்குரிய பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை. நேற்று உங்களுக்கு தெரியும், நாங்கள் குளிச்ச இடம் அந்த குளத்திலே குளிச்சுனாங்கன்னு. அப்போ இன்றைக்கு வந்து மலை இந்த கோல்டன் டெம்பிள் மலையில் ஏறித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்த அப்புறம் நாங்கள் குளிக்கிறதுக்கு வந்து ஒரு இடம் வந்து தேடணும் கட்டாயம். என்ன குளிக்கிறதுக்கான இடம் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் ஃபுல்லாக தேடி அலைஞ்சு திரிஞ்சு கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஒரு மரக்கறி என வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு ஐயாதம் வந்து கடைசியில் வந்து எங்களுக்கு கை கொடுத்திருந்தார். உண்மையிலே அந்த மனுஷனுக்கு நான் இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றிகளையே வந்து சொல்லிக் கொடுறோம் எங்கள்கிட்ட யூடியூப் சேனல் சார்பாங்கன்னு. ஏண்டால் அது நடந்த சம்பவம் வேறு. எங்களுக்கு வந்து குளிக்கிற வந்து சொல்லி காட்டுறவங்களுக்கு தெரியலன்னு இப்படி காட்ட வந்து அவர் வேறு அந்த மரக்கறி என்ன கேட்குறோமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டார் மகளே. அவர் மிதுவும் வந்து மினக்கட்டாங்க நடந்து விளங்கல. பிறபாதம் கடைசியாக வந்து அந்த ஒரு அக்கா அந்த எந்த டைமில் வந்து சிங்களம் தெரியாமல் நீங்கள் தடுமாறுறீங்களோ அந்த டைமில் வந்து இந்த அம்மா இருக்கிறேன்னு சொல்லிட்டு கோலடிங்கன்னு சொல்லிட்டு அடிக்க சொல்கிறவங்க. உங்களுக்கு தெரியும், கிரித்தலையில் வச்சு அந்த வடக்கடையில் வந்து ஒரு அக்கா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிப்பாங்கன்னு. அப்புறம் அவங்கள்ட்ட வந்து கோல் எடுத்து கொடுத்து தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அவரோட கதைச்சி விளங்கப்படுத்தி யூடியூப் ரெண்டு. அப்போ நான் சொன்னேன்னா அந்த அக்காட்ட வந்து நாங்கள் வந்து காசு யாரும் பிரச்சனை இல்லை, குளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் டைம் தாங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறம் வந்து அந்த ஐயா சொன்னார் எங்கேருந்து வாரன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அப்படி தான் வெட்டி கிலோவில் வந்து வாரன்னு சொல்ல. ஓகே பரவாயில்ல நீங்கள் குளிச்சுட்டு போங்கன்னு. அப்போ கடைசியில் வந்து காசு கொடுக்கையும் வந்து காசு வந்து தேவைன்ட்டார். பெஸ்ட்டுக்கு நாங்கள் வீடியோ எடுத்துக்கொண்டா மக்களே அங்கே போனாங்க. வந்து கேட்டார் என்ன வீடியோ எடுக்குன்னு கேட்டார். நாங்கள் சொன்ன வந்து இப்படி தான் யூடியூப் பண்ண ஒரு விலங்கல்ல டிவி அப்படின்னு சொன்ன வந்துட்டு டிவி சேனல் வீடியோ வந்து எடுக்க வேணாம்னு சொன்னார். அப்புறம் நான் வீடியோ கட் பண்ணி பண்ணிட்டு ஒரு நல்ல மனுஷன். அந்த மனுஷனுக்கு நாங்கள் இந்த இடத்துல நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் எங்கட யூடியூப் சேனல் சார்பாக நான் சொல்லிக்கொள்கிறோம். இப்படியான நல்ல மனுஷன் என்ன இன்றைய கண்டையில் ஒரு நல்ல மனுஷன்ல அந்த ஐயா வந்து ஒரு ஆள். எனவே இது இவ்வளோ நாளும் வந்து ஒரு சரியில்லாத ஆக்களை தான் வந்து சந்திச்சு கொண்டு வந்தாங்க. அவரை சந்திச்சது வந்து ரொம்ப சந்தோஷம். அதாவது இப்போ நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கோம்னா மக்களே வந்து நாங்கள் தம்புள்ள டவுனுக்கு கொஞ்சம் போகணும். டவுனுக்கு என்ன தின்றோம் வந்து ஃபார்மசி கொஞ்சம் போகணும். என்ன ஃபார்மசியில் வந்து 2-3 பொருட்கள் வாங்க வேண்டி கிடக்கு. அதே இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏடிஎம்முக்கும் போகணும். என்ன அப்போ சனு வந்து ஏடிஎம்முக்கு போயாம்னு சொன்னவன். அப்போ ஆலயம் வந்து ஏடிஎம்மில் வந்து இறக்கி விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாங்கள் ஃபார்மசி போய் 2-3 பொருட்கள் என்ன மருந்து பொருட்கள் வாங்க வேண்டி கிடக்கு. வாங்கிட்டு நாங்கள் ஒரு இடத்துல போயிட்டு சாப்பிடணும். அதுக்கப்புறம் எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஒரு சரியான இடம் நாங்கள் தங்குறதுக்கான இடத்தை வந்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்களுடைய அன்பு தம்பி சனுவினுடைய கையால் சமைத்த பருப்பு வெள்ளை கறி அதை வந்து நாங்கள் சாப்பிடப்புறம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு போவோம்னா பார்த்துனாங்க. உங்களுக்கு தெரியும் 10 மணிக்கெல்லாம் வந்து கடை பூட்டிடுவாங்க. டேய் 9:50 ஃபார்மசி பூட்டிடுவாங்களா? 10 மணி தான் நம்மளா பூட்டுற ஃபார்மசி எனக்கு தெரியும். 10 மணிக்கு தான் பூட்டுவாங்க. சரியா? இது ஃபார்மசி இல்லை. ஏடிஎம் எடுக்கணும். ஏடிஎம் சனுதான் நீ வாங்க போறேன். சனு டேய் சனு காசு எடுத்தா ஏடிஎம் இது போடலாம், ஃபார்மசி போடலாம். காசு வேணும். அந்த ஒரு ஏடிஎம் இருக்கு ஃபேனேசியா எடுக்கலாமா? எடுக்கலாம் தான். ஏடிஎம் எல்லாத்தையும் எடுக்கலாம் தான். பியூசியா பீப்புள்ஸ் தானே தம்பி? வியூஸ் எனக்கு பிடிக்குமா? காட்டா இல்ல டெய்லி கிணக்கணும் காட்டா இலங்கை வங்கி டக்குன்னு ஓடியாங்க தம்பி, டக்குன்னு ஓடியாங்க சனு.
ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு சனு காசு எடுத்துட்டான் என்ன. இப்போ என்ன சீனன்னு சொன்னால் எல்லாம் சரி 10 மணி ஆயிடுது, ஃபார்மசி வந்து போட்டுருப்பான். அந்த ஒளி அடிக்கிறதால மகளே உங்களுக்கு அந்த கிளியர் இல்லாமல் அந்த கண்ணாடியில் பட்டு ஒளி தரிக்குது என்ன. என்னடா இந்த டைம்ல ஸ்கூல் பள்ளி இன்னைக்கு 10 மணிக்கு கடவுளே. ட்ரிப்பு ஒன்று வயசு போல அந்தடக்கா அன்றாதபுரமா அதுக்கு சனு சொன்ன மாதிரி வந்து ஃபார்மசி வந்து எத்தனை மணிக்கு வரைக்கும் இருப்பாங்க? மெயின் ரெண்டா 10 மணி தாண்டுமா நான் சனு பாப்பமே. சனோட வாக்கு பலிக்கட்டும். ஃபார்மசி எங்க இருக்கிட்டு வாங்கணும் ஃபஸ்ட்டுக்கு இதில் இருக்குமா ரேட்டு போய் போமா ரவுண்ட போடால சரியா? ஃபார்மசி எது ஃபுட் சிட்டிக்குள்ளேயும் ஃபார்மசி இருக்குண்டா? ஃபுட் சிட்டிலையும் ஃபார்மசி இருக்கும். அதுக்குள்ளேயும் சில டைம் அந்த ஃபுட் சிட்டிக்குள்ளேயும் பூட்டுவாங்கடா. இந்த ஒரு ஃபுட் சிட்டி இருக்கு பாரு. எது அப்போ அங்கே உள்ளுக்குள்ளேயும் பூட்டிருப்பாங்க. இந்த கார் கில்ஸ் அதான்டா, அதுவும் போட்டுவாங்கடா. அந்த உள்ளுக்கு ஃபார்மசி தானே டைமா தம்பி ஓடுவான் பாப்போம் ஒழுக்கா. ஓகே மகளே, இப்போ சொன்ன போகிறான் கார்கில்ஸ் என்ன ஃபுட் சிட்டி இங்கே வந்திருக்கிறோம். இதுக்குள்ளே ஃபார்மசி இருக்கும். மனமே 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க உள்ளுக்குள்ளேயும். பாவம் திரும்பி தான் வரான் போயிட்டு வரான். அதான் நடக்கும். இந்த போகிறான் பாருங்க மகளே. தேர்றா அந்த இடத்து இங்க போட் போட்டாங்கடா குளோசிட்டு தெரியுதா? கடைசி தருணத்துல என்ன கேட்டாரு சிங்களம் தானே ஒரு நான் போயா அந்த திறன் சரி அதை கூட்டி போனான். அவங்களே அந்த பொடியா நிற்காம பாருங்க. அவங்களே அந்த நீங்கள் சொன்ன பாருங்க அவங்களே தெரியுதா? நீல கலர் ஷர்ட். நான் அதுக்கும் முக்கா போகிறேனே. காலையில ஊசி வாங்க போனோம் மகளே. ஊசி இல்லையா தான் திரும்பி ஆள் வரையில அது சிட்டிக்காங்க. இவன் என்னத்தை கேட்டான் தெரியாடா? என்ன க்ளோஸா
இல்லையாம்மா? ஓகே மக்களே, இப்போ அங்கே இல்லையாம், கடல்லே இல்லையாம், விளங்குதா? அப்போ இருக்காது. என்னடா முன்னுக்கு பார்க்கலையா நீங்கள்? என்னண்டு கட்டு கட்டுல நேரம் எத்தனை வருமா? போறங்க மக்களே. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த பக்கம் போகிறேன்னு தெரியல. ஏன்னா காடு மேடு இருக்கிற இடமெல்லாம் எங்கள் இடம் தான். இங்கே ஒரு கட்டுவாங்க மீ அப்படி போய். நீங்களும் போய்த்து வாங்க. மகள் என்னன்னு சொன்னால், சனவுக்கு மிதுவுக்கு வந்து அடிக்கடி இந்த வயிற்றுக்குள்ளே நோவுற பிரச்சனை ஒன்று இருக்குது. அது வந்து அல்சராக இருக்க வாய்ப்பும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. சியா சீட்ஸ் மக்களே, அந்த மருந்தை இப்போ தேடிக்கொண்டு திட்டம் ஃபார்மசியில் நார்மலாக இருக்கும். இதுதான் இருக்குது, எங்கள்கிட்ட இருக்குது, கொஞ்சமாக தான் இருக்குது. நாட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து இல்லை, நாட்டு மருந்து கடையில் இருக்குது நார்மலாக. அந்த மருந்து தான். இல்லைண்ணே, நாட்டு மருந்து கடையில் நான் இருக்கு மாதிரி ஜெல்லி இருக்கு. நாட்டு மருந்து கடை எவ்வளோ தெரியாது. கடனாத கற்பகச்சிறனே கடனாதா துணைக்கும் பெருமாளை. இடம் பாருங்க நமக்கு. இந்த அளவு விட்டு போமா இடதுக்கம். எங்கால எவ்வளோம் மக்களே, எங்கட நாடோடி வாழ்க்கைக்கு மக்களே எது நான் பிரச்சனை என்ன விடுறான். நாங்கள் போகிறதாங்க இடம். முன்னுக்கு மகளே இந்த முகம் வந்து கொஞ்சம் நார்மலாக கிளியராக தெரியுதுக்கு என்ன செய்திருக்கோம்னு சொன்னால் வந்துட்டு ஒரு லைட் ஒன்று நாங்கள் செட் பண்ணி பூட்டிருக்கேன். இந்த லைட் விளங்குது அவனுக்கு, சின்ன ஒரு எல்இடி லைட் ஒன்றுண்ணே சரியா ஃபோனுக்கு மேலே பூட்டிருக்கோம். அதான் முகம் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் வெள்ளையாக தெரியுது. இது எந்த ரோடு தெரியுமா அவனுக்கு? எனக்கும் தெரியாது. திருவண்ணாமலை ரோட்டு மதுரா மற்றது எது? நம்ம போன ரோட்டு வந்த ரோட்டு தானே, அதுதான் திருவண்ணாமலை ரோட்டு. இது இல்லை. எங்களுக்கு இடமண்டு எதுவும் இல்லை மக்களேனே. எதில் எங்களுக்கு பாதுகாப்பு இடம் இருக்கோ அங்கே நிற்போம். ஏன்னா பதில் அந்த ஒளி வரக்குள்ள, அதாவது ஒரு லைட் ஒரு ஒரு வாகனத்தின் லைட் படக்குள்ள அந்த கூச்சம் அடிக்கும். பதிலா இந்த லைட்லேயே எவ்வளோ கூச்சம் அடிக்குன்னா நம்மளோட கண்ணுக்கு எவ்வளோ அடிக்கும் யோசிச்சுப்பா. அந்த கமராவில எவ்வளோ கூச்சமாக இருக்குது பார்க்குறதுக்கு, நம்மளோட கண்ணு எவ்வளோ இதே மட்டும் யோசிச்சு பாருங்க.
கடவுள் பா கொட்டாய் வந்து இது நித்திர கொட்டாயா பஜி கொட்டாய் வேண்டியது இல்லை. என்ன நித்திரையா நித்திரையா நித்திரோட சேர்த்து பசி எப்படி சனோட மோட்டிவேஷன் என்ன செய்யற கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சாப்பிடும் என்ன தம்பி அதான் கதை. மகளே உங்களுக்கும் பசிக்குதா? பசிச்சா சொல்லுங்க என்ன. சில பேர் வந்து மெசேஜ் போட்டிருக்கீங்க என்னன்னு சொன்னால் ரபிக் மாத்தியா என்னடா ரபிக் மாத்தியா என்னவா ரோட்டத்துல ஓட வாடி ரோட்டோட்டத்துல ஏற்றிட்டுறான்டா அவனல் ஓட்டை பண்ணக்குள்ள வந்து அடிச்சுட்டு போயிடுவான் நம்மளே. போறோக்கு வர பைக்கிலே தென்ன 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 தின்னதும் ஒரு பாட்டு கையாட்டுற சவுண்ட் இல்லையா சனவு சனவு இங்க கிட்ட உங்களோட பாட்டு எழுத்துருங்க. உங்களோட பழைய காலத்து பாட்டு உண்டு. உங்களோட பாட்டுக்கு நிறைய பேர் அடிமடா வைப்ப. அன்னைக்கு படிச்ச ஒரு பாட்டு ஒன்று நண்பன் வாடியில வச்சு கடும் வைரலாகி டிக்டாக்ல போட்டு 1 மில்லியன் வியூஸ் போயிடுறாப்பா. அது கடவுளே ஃபேஸ்புக்கில் 2 லட்சம் பேர் பார்த்திக்காங்களாம். அடுத்த டிக்டாக்ல 1 மில்லியன் பார்த்திங்கன்னா சனோட குரலின் மதிப்பு உங்களுக்கு விளங்கியிருக்கு மகளே அப்படின்ட்டு ஒரு பாடல் அடியினை எடுத்து தருவார். உங்களை தாழ்மையுடன் இறை அன்புடன் அழைத்து நிற்கின்றது சுரவணி டு ஸ்ரீ சுயம்பலிங்க பிள்ளையார் தேவஸ்தான பரிவாளன சபையினர். சைவமும் இந்து மதமும் தோங்கி நிற்கும் இலங்கை மணி திருநாட்டின் கிழக்கே மட்டுமா நகரின் தென்மேல் கரையில் நெல் வயலும் கழனிகளும் கனிமரமும் கரும்பும் கதலியும் எழிலோடு விளைவு தர பறவைகளின் பாட்டொலிகள் செவியில் இனிக்க பால் தரும் பசுவினங்கள் நிறைந்த பதியான சுரவணையடியூற்று ஸ்ரீ சுயம்பலிங்க பிள்ளையார் தேவஸ்தான வருடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனத்தினுடைய இன்றைய 4ஆம் நாள் திருச்சடங்கினை சிறப்பிக்கின்ற முகமாக இலங்கையினுடைய முன்னணி இசைக்குழுவினரான மிதுவின் சங்கீத் இசை நிகழ்ச்சி இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் முதலாவது பாடலை பாடுவதற்காக இந்தியாவில் சினிமா பாடலை போன்று அதே குரலில் ஒத்து பாடக்கூடிய எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் கம்பீர குரலோன் சனு அவர்களுடைய குரலில் இதோ உங்களுக்காக ஒலிக்க இருக்கிறது சிறந்த பாடல். சிறந்த பாடல் என்ன பாடல் இதோ என்ன பாட்டு? பொம்மை பொம்மை தான் தகஜுனு தரிங்கிட்டே நல்லா இருந்துச்சு அந்த படிச்சுக்கினாரு. உங்களோட குரலுக்கு பொருத்தமான ஒரு பாடல் பாடுங்க சனு. மிதுபடியா போன குரலுக்கு பொருத்தமான பாடல் இளையராஜா ஐயாவை தாண்டி இளையராஜா ஐயா பாட்டு காப்பி அடிச்சாரு. இழுத்து படிங்க ஹை பீச்சில் பாட்டு பண்ணியாம ஹை பீச்சில் காலம் அழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும் தாவணி கூடை பிடிப்பாயா அன்பே நான் உறங்க வேண்டும் அழகான இடம் வேண்டும்
கண்களில் இடம் கொடுப்பாயா அந்த இழுப்பா தெரியுமா அப்படி கார்காலம் அழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும். அதாவது மக்களே அந்த பாட்டு படிக்குள்ள வந்து ஒரு இழுவை ஒரு ஊரில் படிப்பாங்க. இதை அந்த இந்த என்னவளே அடி என்னவளே என் இதயத்தை தொலைத்து விட்டா அந்த மெல்ல அப்படின்னா வருது இல்ல கட்டக்குரலுக்கு. நமக்கு வர பாட்டுல அப்படித்தான். மண்ணை தொட்டு கொம்புட்டு பொட்டொன்னு வச்சுக்கம்மா அன்று தன்னை மறந்து அந்த பாட்டு தானே அது இந்த இன்னொரு பாட்டு ஒன்று இருக்குடாங்க. கண்ணுக்கொரு வண்ண கிளி காதுக்கொரு காண குயில் நெஞ்சிக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. கண்ணுக்கொரு வண்ண கிளி காதுக்கொரு காண குயில் நெஞ்சிக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. தத்தித்தவளும் தத்தை கிளியே நித்தம்பரு நத்தந்து நத்திரம் யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு நீதானே கண்ணே நான் வாங்கு மூச்சு வந்தாக வேண்டும் வாவா கண்ணே ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சி காத்தாடி போலாடுது பொழுதாகி போச்சு கொப்பிரேச்சு வந்தாலும் இந்த பாடல் நீங்க பார்க்க மாட்டீங்க. நாங்க படிக்கிற பாட்டுக்கு கொப்பிரேட் சொல்லுவோம் மக்களே வந்து நீங்க பாக்குறதுலாம் கஷ்டம். குரல் எல்லாம் வந்து இந்தியா இருக்கக்கூடிய பிரபல இசையமைப்பாளர் பாடல்கள் குரலை ஒத்து பாடக்கூடிய பாடகர். தம்பி உந்தன் நம்ம எல்லாருடையும் தம்பி அழைச்சு பழகிறோம். நம்மள அண்ணன் நினைக்க ஆண்டு பார்க்க ஃபர்ஸ்ட்டுக்கு விளங்குதா? நம்ம தம்பி நினைக்கிற வேலை இல்லை மக்களே விளங்குதா? அவங்க அண்ணன் நினைச்சுதான் இதுல வேலை இருக்குறே. அனு தம்பி கூப்பிட நீங்க என்ன அண்ணன் நினைக்கானே. ஓகேடா ஓகே. இடம் கிடைக்கல இடமும் கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல என்னதான் செய்யறது? தோழியாய் என் காதலியாய். நல்ல பாட்டு அந்த பாட்டு. தோழியாய் என் காதலியாய் யாரடி அன்பே கைவேசி. நம்ம ஒரு பாட்டு உருவாகுமே நான் மற்ற பாட்டு படிக்கணும் யோசிக்காம. நான் படிப்பேன்டா சும்மா படிக்கக்குள்ள அதே லைன் வராது. பச்சை பிள்ளை அவள் படிப்பேன். உதாரணத்துக்கு மகளே ஒரு பாட்டு படிக்கிறீங்களே. உதாரணத்துக்கு என்ன பாட்டு ஏதாவது ஒரு பாட்டு போக்குல மகளே புள்ளையா படிக்க வேண்டியதான் சொல்லுவாங்க. லைன் புள்ளையா படிக்கிறீங்கன்னு இது ரோட்டு எங்க போகுது? எங்கன்றியாடா நம்மளோட பாட்டில் விடுற மகளே அது எங்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. அதை பத்தி ஐடியா இல்லை மகளே. உங்களுக்கு யாருக்காவது இந்த ரோட் தெரியுமான்னு சொல்லி பாருங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியாது இந்த ரோடுன்றது. போய்கொண்டிருக்கு அப்படி தம்புள்ளையில இந்த இடம் இது எந்த இடமா இருக்கு? சரியா மரக்கறி கடை என்னடா மரக்கறி அவங்க நகை கொண்டு வியாபாரம் போட்டு. அதான் அதான் அங்கே யாரோட திணிப்பானடா இது
ஓகே மகளே, என்ன விளக்கம்னு சொன்னா ஒரு மாதிரியா ஒரு இடம் ஆத்தோரத்தில் நிற்கும் தெரியுதா? இன்னைக்கு ஆத்துவாளைய பாருங்க, தெரியுதா மகளே? வீட்டில் தெரியுதா? ஆத்துவாளைய பக்கத்தில் முதலையும் இருக்கும். ஆனால் இது வந்து எங்களுக்கு நித்திரத்துக்கு இடம் இல்லை, நித்திரத்துக்கு தூக்குறதுக்கு இடம். நாங்கள் ரோட்டோரத்தில் வந்து காரை போட்டு தூங்குறோம். எங்களுக்கு இப்படி படுக்கிறதுக்கு வந்து சரி வராது. ஏன்னால் இந்த ஆத்துவாழை இருக்குன்னு சொன்னா வந்து விளங்குது, அது பெரிய ஆத்துவாழை தெரியுதா? வீடியோவில் கொஞ்சம் படியாக காட்டுங்க, புரியுதா? வாங்க வாங்க வாங்க. ஆத்துவாழை வந்து இருக்கும்னு சொன்னா வந்துட்டு முதல்ல கண்டிப்பா இருக்கும். அப்ப அதனால வந்து நாங்க இதுல தூங்க மாட்டோம். இப்ப நாங்க சனுவின் கையால சமைச்ச என்ன பருப்பு கறியை வந்து நாங்க ரசிக்க ரசிக்க வந்து சாப்பிட போறோம். வாங்க சாப்பிடலாம். என்ன சனுட கையால சமைச்சாலும் மிதுர கையால பரிமாறக்குள்ள வந்து அதுல சுகம் வந்து இன்னும் என்ன அதிகமா இருக்கும். வார கமெண்ட் எல்லாம் பாத்தீங்க நீ? சனுவுக்கு நல்ல ஃபுல் ஒன்று கிடைக்கும். இந்த இருக்கிற பிள்ளையே நேரம் அப்பயும் சிங்கிளானே சொல்றாரு. அதான் கவலையா கிடையாது, சிங்கிள்ன்றான்ல பை. நீங்க மூத்த ஆள் சொல்லி தெரியக்குள்ள மகளே என்ன விளக்கமண்டா மிதுண்டை கேட்கா மகளே, வாய் விட்டு கேட்கான். அடே ஒரு மீனாவது வாங்கி சமைச்சாடா. நான் பிடிச்ச மீனவர் தேவையில்லை தர மக்களே, விரால விளங்கு வேணுமா? அதுவும் சாலைச்சூட வேணுமா? இந்த கடல்ல இடத்துல சாலைச்சூட வாங்குறேன். ஏதாவது ஒரு கடல் உயிரினங்களை போட்டு சமைச்சு நாளைக்கு தாங்க மகளே. என்ன வாங்கினாலும் நீ அஞ்சு வைக்கணும். ஓகே. உண்மையிலே எனக்கு இந்த மஞ்சள் கொஞ்சம் இல்லை அடிப்படை சீக்கிரல தான் கிடக்கு. கொஞ்சம் சீக்கிரம் தான் இருக்குண்ணே. கேட்டா கடைச்சியா கருவாடா நான் வேண்டிட்டு முன்னாடி. ஓகே படி அள்ளி வைங்க பருப்பு கறியை. ஆனா இதெல்லாம் இந்த ஃபேவரட் என்ன பருப்பு சாமிட்டு பருப்பெல்லாம் ஃபேவரட் தான். ஓகே. ஆனால் சனு நினைக்கிற மாதிரி பாவம் ஹோம் சயின்ஸ் எடுத்த வாடி சனோட சமையல் பார்த்தான். சனோ மகளே, சனு அவரோட பார்த்துருக்கான், நான் பேர் பார்த்துருக்கான். என்ன ரிசர்ச் வேற பண்ணுறதுனே. ஓகே. ஓமா எப்படி சொல்லியா அது நம்ம ட்ரைனிங் பிள்ளைக்கு சேம் சமையல் ஒன்று ட்ரைனிங்கா சமைப்பா முடியும். ஏண்டா சனு சொல்கிறேன் என்ன இவன்டா எல்லாம் வந்து ரவியம்மாட சாப்பாடு ஒத்தமாக டேஸ்டாக இருக்கும் எல்லாம். அந்த மாதிரி மகளே பா என்னடா இப்படி நீங்க சாப்பிடுங்க. நான் மதியம் சாப்பிட்டேன்னா இங்கே நீங்கள் எதுவும் சாப்பிடுங்களேன். நான் மதியம் சாப்பிடல மகளே, ரெண்டால் டயட் கொஞ்சம் கூட சாப்பிடுங்க, சோறு கொஞ்சம். ஒரு அருமையான சமையலை நிகழ்த்திருந்தா ரெண்டு சனு. வாங்க அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு தந்தேன். நீங்கள் சாப்பிடுங்க, பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட்டோம். அப்போ சாப்பிடல நீங்க? நான் சாப்பிடுவேன். அதாவது நீ சாப்பிட்றது பார்க்கறதே ஒரு அழகு தான்டா. சாப்பிட்றத பார்த்தாலே பசி போயிருது. அதுதான் நான் சொல்லிப்பேன் நிறைய தெரியும். நிச்சயமா சாப்பிடுவேன். இல்லைண்டா நமக்கு பசிக்கவில்லை. கடவுளை யாரும் நல்லா சாப்பிடுறதுக்குள்ள நமக்கு ஆண்டர் கொட்டா விடா சரி, அவன் அதை விட சரி சாப்பிட மாட்டானே. அப்ப நான் சாப்பிட ஆண்டு கொட்டை விடுங்காராது. வா சனு வேற லெவல் தம்பி. நான் ஒரு வாய் தான் சாப்பிட்றேன் இருந்தான்டா. சரியோ டயட் இருக்கிறதால அதனால ஒரு 6-7 வாய் வைக்க வச்சு தம்பி. அருமை. நைட்டை 3 அளவுக்கு சமைச்சிக்கானு. அருமையா இருக்கியா அந்த மாதிரி சுட சுடி சாப்பிட்டதே நல்லா இருந்தீங்க. ஏ ஏன்னா இன்னுன்றா சார் 10 வாய். இப்போ 10 வாயன்றது என்ன சொல்றது கொஞ்சம் 8 கணக்கு ஃபுல்லாக வேறு ஆரம்பி இல்லை இல்லை அப்படிதான் நைட்டில் என் பாவம்
டயட்டை முறியடிச்சிருதா? மகளே இன்னும் ஒன்று சாப்பிடா 10 இதோட ஒரு சாப்பாடை கொண்டு இல்ல மகளே ரெட்டப்படையில் வைக்கூடாது. ரெட்டப்படையில் 10 ஒத்தப்படையில் மூட்டப்படையில வைக்க கூடாது. ஒத்தப்படையில் சாப்பிடுமா அந்த மாதிரி சாப்பாடு வேறு லெவல். நீங்கள் சாப்பிடுமா இதை காணும் 3 நாளைக்கு சாப்பிடுது. கொஞ்சம் சாப்பிடு நைட்டு நாளைக்கு பண்ணுவோம் நடையணும். இப்படி நாளைக்கு மச்சங்க விட்டுனா திருப்பியும் டயட் உடைக்கிற ஒரு கட்டம் வந்தாலும் வரலாம் சொல்லல வேணும். அதுவும் சரியா எல்லாம் கடவுள் ஊற்றின கையில் இருக்கு. சாப்பிடு தண்ணி குடிச்சா எத்தனை வருமே சூப்பராக இருக்கும். சரி கொஞ்சம் சாப்பிடு உனக்கா வண்டி 11 ரூபாய் 21 ரூபாய் மாத்திரம் அப்படி இல்லை ஒத்தப்படையில் அமைக்க கூட சரியோ ரெட்டப்படையில் எப்பமா ஓகே. அப்பா அருமை மக்களே சரியோ அருமையான சாப்பாடு சானு வேற லெவல் தம்பி. நன்றி சூப்பர். ஓகே மக்களே என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னா வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த சாப்பிட்டு முடிச்ச கையோட வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு விஷயத்த வந்து உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து என்ன சொல்கிறது நம்ம வந்து நேர்மறையான எண்ணங்கள் இல்லாமல் நேர்மையான ஒரு சிந்தனையோட வந்து இருக்கக்குள்ள வந்து அந்த கடவுளும் வந்து நமக்கு வந்து துணை புரிவாருன்னு சொல்லுவாங்க. என்ன எத்தனை விஷயங்களை வந்து நாங்கள் செய்கிறோம். நான் கூட யோசிச்சிடாப்பாய் உங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் வந்து லண்டன்ல இருந்து ஒரு அண்ணா எனக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர். என்ன தம்புள்ளையில் இல்லை நீ இலங்கையில் எந்த இடத்துல இருந்தாலும் உன்னை தூக்குறதுக்கு எங்கள்கிட்ட வந்து ஆட்கள் இருக்கு உன்னையே தூக்க முடியும் அப்படின்னு சொல்லி பகிரங்கமான சில விஷயத்த வந்து சொல்லியிருந்தார். அதே மாதிரி நானும் சொல்லியிருந்தேன். இவர் நினைச்சதை வந்து என்னென்னு சொன்னால் வந்துட்டு இவரை நான் மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைச்சிட்டார். இவர் வந்து ஏற்கனவே வந்து இப்படி ஒரு ஆள் கதைச்சிருக்கான்னு சொல்லிட்டு நான் அவர் அடையாளம் காலன்னு நினச்சிக்கார் போல. இவர் என்னுடைய அந்த வீடியோக்களை பார்த்து ப்ரோவருக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடைச்சிருக்கேன்னு சொன்னால் வந்துட்டு இவர் முன்னேற்றிய ரெக்கார்டிங் வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம் வந்து எனக்கிட்ட வாட்ஸ்அப்பில் வந்து இருந்தேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அவருக்கு விளங்கிட்டு சரியோ. அப்போ எல்லாமே வந்து நான் வச்சிருக்கின்ற ஒரு விளங்கிச்சோ இல்லை வந்து வேறு யாரும் வந்து அவருக்கு சொன்னாங்களோ இல்லை நீங்கள் வந்து எடுத்து விரட்டுங்க என்ன என்று சொன்னார்கள் வந்து வேறு யாரும் சொன்னாங்களோ அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது. இப்போ நான் சாப்பிட்டு கையெல்லாம் வந்து கலூர் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதே நம்பரில் இருந்து எனக்கு கால் வந்தது. சரி ஓகே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கால் எடுத்து ஆன்சர் பண்ணி கழிச்சினாங்க. வணக்கம் தம்பின்னு சொன்னார். வணக்கம் ஐயா சொல்லுங்கண்டன். அவர் வந்து பேசிட்டாருன்றதுக்காக நான் கோவமாக இருக்கிறேன்னு அப்போ வணக்கம் தம்பினா வணக்கம் ஐயா சொல்லுங்க சொல்லி தம்பி அண்டை கொஞ்சம் தெரியாமல் நடந்துட்டு என்ன சொன்னார் தெரியாமல் நடந்துட்டு அப்படித்தான் ஐயா ஒரு சில கோபங்களால் வந்து உங்களுக்கு பேச வேண்டி வந்துட்டு நீங்களும் வீடியோ நான் பார்த்தேன் நான் சரி அது சொல்கிறார் வீடியோ நான் பார்த்தேன் நான் வீட்டில் கதைச்சிருக்கீங்க கவலைப்பட்டு வந்து கதைச்சிருக்கீங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன் கவலைப்பட்டு கதைக்கலையா உண்மையான விஷயம் என்ன இப்போ நான் உங்களுக்கு ஒன்றுமே செய்யலை நீங்களா கோல் எடுக்கிறீங்க நீங்களா வந்து ஏசுறீங்க என்ன இப்போ திருப்பியும் வந்து நீங்கள் தான் கோல் எடுத்துருக்கீங்க ஐயா இப்போ திருப்பி என்னத்தை கதைக்கிறதுக்கு எடுத்துறீங்க அப்படி சொல்லிக்க ஒன்றும் கதைக்கிறதுக்கு இல்லையா தம்பிகிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் மன்னிச்சு கொள்ளுங்க என்ன மன்னிச்சு கொள்ளு தம்பி தெரியாமல் கதைச்சிட்டேன் தவறுதலா உன்னை பற்றி என்ன தவறுதலா அவளையும் கொண்டு நான் இப்படி வந்து கதைச்சிட்டேன் கொலை மிரட்டல் விடுக்கிறலாம் வந்து தப்பு. நான் அன்றைக்கு வந்து ஏதோ ஒரு என்னோடது வேறொரு பாவனையிலிருந்து யார் போல என்றால் அவர் வந்து அன்றைக்கு கதைச்சதுக்கும் இப்போ இன்றைக்கு இப்போ கோல் எடுத்து கதைச்சதுக்கும் வந்து ஒரு வித்தியாசம் இருக்கும். சில டைமில் வந்து இப்போ அந்த ஐயாவினுடைய என்ன அவருடைய வைஃப் கூட என் வீடியோ வந்து பார்க்கலாம் என்ன அப்போ சில வேளை வைஃபுக்கு முதல் தெரிஞ்சுக்கலாம் எனக்கு வந்து பேசுகிறது சில வேளை வைஃப் வந்து என் வீடியோ பார்த்துட்டு
என்ன அவருக்கு வந்து பேசிருக்கலாம், நீ அந்த பொண்ணு இப்படி பேசுன்னு சொல்லிட்டு அப்படி நடந்திருக்கலாம். ஏதோ இப்படி வந்து உங்களுக்கு கடைசியில வந்து எனக்கு வந்து மனசுல கவலையா இருந்தது, என்ன ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலையா இருந்தது. நான் என்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவர் லண்டன்ல இருந்து எனக்கு கொலை மிரட்டல் விடுத்த அண்ணா 32 கால் பண்ணி என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறார். என்ன இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, உண்மையில அப்படி கேட்டதில்லை. அப்படி கேட்கிறார், ஏதோ ஒரு சம்திங் நடந்திருக்கு, கடவுள் வந்து மாத்திருக்காரு இல்ல அப்படின்ற எனக்கு தெரியலன்னு. நான் இவருக்கு ஏதாவது செஞ்சால் வந்து அவர் என்ன பண்ணலாம், அவனே அவர் என்னத்துக்குடா எனக்கு கொலை மிரட்ட விடுது யோசிச்சு பாருங்களேன். அவர் வந்து அந்த அம்புள்ள மார்க்கெட்டுக்குள்ள வந்து மரக்கறி விற்கிற ஐயா வந்து நீங்கள் யாழ்ப்பாணமான்னு கேட்டதுக்கு நான் யாழ்ப்பாணம்னு சொன்னதுக்கு வந்து உனக்கு என்ன தகுதி இருக்கிற நான் என்ன உன்னை கொலை பண்ண வேண்டான்னு சொன்னவர் வந்து என்னன்னு சொன்னால் அது ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு வந்து அப்படி கொலை மிரட்டல் என்ன விடுக்கிறது தப்பு. அடுத்து வந்து இலங்கை வந்து என்னுடைய நாடு, என்ன ஏன்னா யாழ்ப்பாணம் ஒன்று தான், மட்டக்களப்பு ஒன்று, திருப்பி கதைக்கு விரும்பல, உங்களுக்கு விளங்கு தானே மக்களே. ஓகே, சந்தோஷம். அவர் வந்து கோல் எடுத்து மன்னிப்பு கேட்ட இல்லை, அவருக்கு விளங்கிட்டு தானே. ஏன்னா அவர் வந்து எனக்கு கொலை மிரட்டல் விடுத்து வந்து தவறுண்டு அவருக்கு விளங்கிட்டுன்னு, அது வந்து எங்களுக்கு போதும். ஓகே, அது ஏதோ ஒரு விஷயம், ஒரு சம்திங் ட்ராங் ஏதோ ஒன்று நடந்துருக்குன்னு சந்தோஷம். அப்போ நாங்களும் வந்து வீடியோ வந்து முடிச்சுக்குள்ளப்புறம் நைட்டுக்கு வந்து நாங்கள் ரோட்டோரத்தெல்லாம் வந்து நிற்கப்புறம், இது நாங்கள் நிற்கிற இடம் வந்து சரியில்லை, முதலைகள் வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, காருக்குள்ளே தான் இன்றைய நாள் வந்து எங்களுக்கு போதும். என்ன மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.